டு குளோபல் நாலேஜ் அகாடமி திருச்செங்கோடு நாமக்கல். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதோட கண்டினியூஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறது ரே ஆப்டிக்ஸ்க்கு. ஸோ யாரெல்லாம் அந்த ப்ரீவியஸ் இயர் வீடியோஸ் பார்க்காம இருக்கீங்களோ மறக்காம பாருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட கொஸ்டின் ரே ஆப்டிக்ஸ்ல நீ 2023ல கேட்ட கொஸ்டின். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 தின் லென்ஸ் எடுத்துக்கிறாங்க. நம்மளோட சிலபஸ்ல இருக்கிறது எல்லாமே தின் லென்ஸ் தான். ஓகே. ஸோ ஃபோக்கல் லென்த் வந்து எஃப், ரெண்டுக்குமே ஃபோக்கல் லென்த் என்னவா இருக்கு, எஃப் தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு லென்ஸ் வந்து என்ன அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ், இன்னொரு லென்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கான்கேவ் லென்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கான்கேவ் லென்ஸ், இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் ரெண்டுமே எப்படி இருக்கு, உங்களுக்கு கான்டாக்ட்ல இருக்கு. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப பக்கமா இருக்கு. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு ஃபோக்கல் லென்த், ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த் என்னவா இருக்கும் அப்படின்னு நமக்கு கேக்குறாங்க. ஓகேங்களா? ஃபோக்கல் லென்த் வந்துட்டாவே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மெயின்ல வச்சுக்க வேண்டியது சைன் கன்வென்ஷன். அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ சைன் கன்வென்ஷன்ல ஹீரோ யாரு அப்படின்னா லைட் தான். ஸோ லைட் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சைன் கன்வென்ஷன் பண்ண போறோம். அடுத்து ஹீரோ இருக்காங்க, அப்போ ஹீரோயின் யாரு? அந்த ஹீரோயின் வேற யாரும் இல்ல, போல். ஓகேங்களா? நம்ம எப்பவுமே வந்துட்டு ஃபோக்கல் லென்த் வந்து போல்ல இருந்து தான் மெஷர் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப பாருங்களேன், இப்ப நான் போல்ல இருந்து ஃபோக்கல் லென்த் இந்த டைரக்ஷன்ல மெஷர் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் நெகட்டிவ். ஏன்னா நான் ஹீரோவுக்கு ஆப்போசிட்டா ஒர்க் பண்றேன். அதனால இதே வந்து நான் போல்ல இருந்து லைட்டோட டைரக்ஷனுக்கே நான் வந்துட்டு மெஷர் பண்றேன் ஃபோக்கல் லென்த் அப்படின்னா அது எனக்கு பாசிட்டிவ். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்துடலாம். நான் வந்து லைட்டோட டைரக்ஷன் இந்த சைட்ல இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் லைட் எது மேல படும், இந்த லென்ஸ் மேல படும், கான்வெக்ஸ் லென்ஸ்ல நமக்கு படும். ஓகேங்களா? சோ போல் வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ரேடியஸ் எப்படி எடுப்பேன், ஆக்சுவலி வந்து ஒரு கான்கேவ் லென்ஸ்ங்கிறது உங்களுக்கு ஒரு ஸ்பியர் மாதிரி தானே இருக்கும். அப்போ ஒரு ஃபோக்கல் லென்த் இந்த டைரக்ஷன்ல உங்களுக்கு இருக்கும், லைட்டோட டைரக்ஷன்லயே தானே நான் வந்துட்டு உங்களுக்கு மெஷர் பண்றேன். சோ அப்போ இது எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவா இருக்கும். கான்வெக்ஸ் லென்ஸுக்கு எனக்கு பாசிட்டிவா இருக்கும். சரி, இப்போ நீங்க சொல்லுங்க பாப்போம். இப்போ நம்ம எடுத்துக்க போறது கான்கேவ் லென்ஸ். இதுக்கு போல் இங்க இருக்கு. ஓகேங்களா? லைட் இந்த சைட் படுது. அப்போ நீங்க வந்து எங்க மெஷர் பண்ணுவீங்க சொல்லுங்க பாப்போம், உங்களோட ரேடியஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மெஷர் பண்ணுவீங்க. நான் வேணா உங்களுக்கு இந்த இடத்துல தனியா போட்டு காட்டுறேன். சோ ஃபர்ஸ்ட் லைட் இந்த டைரக்ஷன்ல படுது, போல் வந்து நம்ம இந்த சைட்ல இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க பாருங்க, இது உங்களுக்கு ஒரு ஸ்பெரிக்கல் மிரர் மாதிரி இருக்கா? சோ அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த டைரக்ஷன்ல தான் உங்களுக்கு ஃபோக்கல் லென்த் மெஷர் பண்ணுவீங்க. அதனால உங்களுக்கு கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு வந்து பாசிட்டிவா இருக்கும். இதே கான்கேவ் லென்ஸ் பாருங்களேன், கான்கேவ் லென்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் லைட் இந்த சைட்ல படுது. ஓகேங்களா? சோ இப்போ நீங்க மறுபடியும் இந்த இடத்துல ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் வரைஞ்சீங்க அப்படின்னா போல் இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? ஆனா லைட், உங்களுக்கு லைட்டோட டைரக்ஷன் எந்த சைடு இருக்கு, இந்த சைடு இருக்கு. ஆனா நீங்க மெஷர் பண்றது என்ன, போல இருந்து மெஷர் பண்ணுவீங்க. போல்ல இருந்து ஃபோக்கல் லென்த் மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கும். சோ அப்போ உங்களுக்கு நெகட்டிவ் ஃபார் கான்கேவ் லென்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ நம்ம சைன் கன்வென்ஷன் முடிச்சாச்சு. நமக்கு ஃபார்முலா தெரியும், எஃப் ஈக்குவலன்ட் ஃபைண்ட் பண்றதுக்கு f1 பிளஸ் 1/f2. ஸோ ரெண்டுக்குமே நமக்கு சேம் ஃபோக்கல் லென்த் தான் வரப்போகுது. அவங்க அது கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இங்க போடும்போது சைனோட போடணும். ஓகேங்களா? ஸோ நான் f1ங்கிறத கான்வெக்ஸோனும் f2வை நான் கான்கேவ்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா f மைனஸ் 1/f2 வருங்களா, fன்னு வருமா, 1/f மைனஸ் 1/f. ஸோ எனக்கு என்ன ஆயிடும், 0 ஆயிடும். இது என்ன 1/f ஈக்குவலன்ட் தான், நமக்கு கேட்கறது வெறும் ஃபோக்கல் லென்த் தான். ஸோ அப்போ f equivalent equal to 1/0. 1/0ங்கிறது எதுக்கு ஈக்குவல், இன்ஃபினிட்டிக்கு ஈக்குவல். and the answer is infinity. okay. so next question பார்க்கலாங்களா? என்ன கொடுத்திருக்காங்க, a biconvex lens has a radius of curvature 20 cm. so நம்ம ஃபர்ஸ்ட் given எடுத்து எழுதிடலாங்களா? given என்ன கொடுத்திருக்காங்க, radius கொடுத்திருக்காங்க 20 cm. அதுக்கப்புறம் refractive index கொடுத்திருக்காங்க, refractive index of the lens கொடுத்திருக்காங்க. so mu equal to 1.5.
சொல்லுங்க பாப்போம், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு வந்து நமக்கு யூனிட் இருக்கா? கிடையாது. நமக்கு வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு யூனிட் கிடையாது. அதே மாதிரி டைமென்ஷனும் கிடையாது. ஓகே, நமக்கு இப்ப என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க? பவர் ஆஃப் த லென்ஸ் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? பவர் ஈக்குவல் டு 1/f, அதாவது 1 ஃபோக்கல் லென்த். ஆனா நமக்கு இங்க ஃபோக்கல் லென்த் ஃபைண்ட் பண்ண எதுவுமே கொடுக்கலையே. ஸோ நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா, லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஸோ 1/f ஈக்குவல் டு mu2 by mu1 minus 1 by r1 1 by r2 by convex lens தான் ஒன்றும் கிடையாது, கான்வெக்ஸ் லென்ஸ் தான் அவங்க சொல்லுறாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்து லைட்டோட டைரக்ஷன் இந்த சைட்ல இருக்கிறத நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்படியே எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து லைட் என்ன ஆகுது? ஏர்ல இருந்து லென்ஸ்க்கு போகுது. அப்போ எனக்கு mu1 வந்து 1 ஆயிடுங்களா? அப்போ mu2 வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 1.5 minus 1 into 1 by. ஸோ எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா போல் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ நான் இப்படி எடுத்தேன் அப்படின்னா நான் இந்த டைரக்ஷன்ல தான் நான் வந்து ரேடியஸை மெஷர் பண்ணுவேனா? கரெக்ட். ஸோ போக்குறது அப்போ உங்களுக்கு R1 என்ன? பாசிட்டிவ், அது 20 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ R2 எடுத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் லைட். அப்போ நமக்கு இங்க பாசிட்டிவ் வந்துடும். ஸோ 20, இது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 20 சென்டிமீட்டர் ஈச். ஸோ அப்போ நமக்கு 20 கிடைச்சிடும். 2/20 கிடைக்கும். ஸோ நீங்க இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 0.5 into 1/10 கிடைக்கும். Then the answer is +5D. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். சைன் கன்வென்ஷன் மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணா ஈஸியா அட்டென்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.